Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 9 of the revised PGTRB syllabus and we are discussing materials production. We defined what is material and then we spoke about the need for production and then we spoke about the principles of production and the design. Now, after the material is in our hand, should that material be evaluated? அப்படின்னா எஸ் மெட்டீரியல் எவாலுவேஷன் வாட் இஸ் இட் அப்படின்னு டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா இட் இஸ் த ப்ரொசீஜர். அது ஒரு வழிமுறை. த ப்ரொசீஜர் தட் மெஷர்ஸ் த வேல்யூ ஆஃப் அ செட் ஆஃப் லேர்னிங் மெட்டீரியல் பை ஜட்ஜிங் த எஃபெக்ட் ஆன் த லேர்னர். ஒரு மெட்டீரியல் எவ்வளவு தூரம் ஒரு மாணாக்கரிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, பாசிட்டிவா நெகட்டிவா, எவ்வளவு தூரம் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணணும். அது ஒரு ப்ரொசீஜர். எப்படி சார் மெஷர் பண்றது அப்படின்னா அதுதான் நம்ம பார்க்க போறோம். என்ன விதையில நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப இந்த எவாலுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நெசசரியா அப்படின்னா ஆமா நெசசரி தான், அது தேவைதான். ஏன் இந்த மெட்டீரியல் உண்மையாலுமே எஃபெக்டிவா இருந்துதா இல்லையா, அந்த லேர்னர் அப்ஜெக்டிவ அந்த அந்த லேர்னர் அப்ஜெக்டிவ் வந்து என்ன பண்ணுச்சு, அதை ஃபுல்ஃபில் பண்ணுச்சா, அந்த அவுட்கம்மை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து நம்மளால எடுக்க முடிந்ததா, அவருடைய தேவைகளை அது நிறைவேற்றியதா அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த எவாலுவேஷன் நமக்கு என்ன சார் பண்ணும் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் அஸ் ஐடென்டிஃபை த ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம் இருக்கு சார் இந்த டெக்ஸ்ட்ல, இந்த மாணாக்கர் ஏன் கத்துக்கல, அது மாணாக்கர்கிட்ட பிரச்சனையா இல்ல இந்த டெக்ஸ்ட் பிரச்சனையா, இல்ல இந்த டெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணியிருந்தோம்னா நம்ம எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணி இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த கேப் பிட்வீன் டீச்சிங் லேர்னிங் அதை நம்ம என்ன பண்ண முடியும், சிமெண்ட் பண்ண முடியும். அதே நேரத்துல this evaluation of the material will provide recommendation for betterment. இதை எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு சொல்லும். சரி, எதை சார் நம்ம எவாலுவேட் பண்ண போறோம் அப்படின்னா வெறும் மெட்டீரியலை மட்டும் எவாலுவேட் பண்ண போறது இல்ல. It will include the various aspect of a material or a course book. நம்ம கையில ஒரு கோர்ஸ் புக் இருக்கு, ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த புக்கை மட்டும் அப்படின்னு இல்ல, அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோல், அது உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட், இந்த கண்டென்ட்டை நம்ம மாணவருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மெத்தட் என்ன, அதுக்கப்புறம் இந்த கைடன்ஸை நம்ம கொடுத்துருக்கோமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா? Is the information clear? It will also look into the integration of the language aspect, the integration of the notions, the theme, the topic, and the communicative and socio-cultural functions. Aprom, we will also focus on the pedagogical factors, okay, and constructive validity. Pedagogy, அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பெடகாஜினா என்னன்னு சொன்னோம், மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அப்புறம் நம்ம எடுக்கும் பொழுது இப்போ லாங்குவேஜ் டீச்சிங் வரும்போது லிங்குவிஸ்டிக் இஷ்யூ அதையும் பார்க்கணும். அதற்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ், இது எல்லாத்தையும் பார்த்து இப்போ இந்த புக்கு இந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவலுக்கு யூஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். சரி, யாரு சார் இதை எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது டீச்சர் sometime becomes an evaluator, அல்லது ஒரு assigned group of people, they are specially recruited to do your job. அப்புறம் சில டைம் என்ன பண்ணுவாங்க, அந்த மெட்டீரியல் எழுதினவங்களே என்ன பண்ணுவாங்க, they bring out editions of the book. At the same time, stakeholders, students and the parents of the students, பேக்ரவுண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே இந்த புக்கை எவாலுவேட் பண்ணலாம். சரி, what type of evaluation is done அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை வந்து எப்பெல்லாம் எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அந்த புத்தகத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே we conduct an evaluation that is called pre-use evaluation. இதை பயன்படுத்தலாமா வேணாமா, பயன்படுத்தினா என்ன விளைவுகள் வரும், பயன்படுத்தலைன்னா எதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு முன்னாடியே எவாலுவேட் பண்றது. அடுத்தது அந்த பாட புத்தகத்தை கையில கொடுத்துட்டு அத பயன்பாட்டில் இருக்கும் பொழுதே எவ்வளவு அளவுக்கு இந்த புக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு பாக்குறது. இன்னொன்னு, பாடம்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இயர் எண்டுல ஒரு
அவுட்கம் ஒரு அவுட்கம் எவாலுவேஷன் பண்ணும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு கிளியர் பிக்சரா கிடைக்கும். அதுக்கப்புறம் we call it as other types of evaluation இருக்கு. We call it as predictive and retrospective evaluation. What is predictive and retrospective evaluation அப்படிங்கும்போது இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. செக்லிஸ்ட் ஒரு மெத்தட், ப்ரொஃபார்மா அப்படிங்கிற ஒரு மெத்தட், இதுல நிறைய ஸ்காலர்ஸ் உடைய ரெஃபரன்சஸ் இருக்கு. அப்புறம் we have something called McDougall and Shaw's 2 model stage. இதுவும் ஒரு evaluation technique. And then we go into material adaptation. சரி, evaluate பண்ணிட்டோம். அப்ப அந்த மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணணும், அடாப்ட் பண்ணணும். எப்படி சார் அடாப்ட் பண்றது, அதை எப்படி மாடிஃபை பண்றது ஒரு மெட்டீரியல் அப்படின்னா, it's a process of modifying existing material to make it more suitable for specific learners, teachers and situation. It involves matching existing material. நம்ம கையில இருக்க மெட்டீரியல் அதே நேரத்துல எக்ஸ்டர்னல் கிரைட்டீரியன் அப்படின்னு சொல்லும்போது தேவை என்னோ அந்த தேவைக்கு தகுந்தால் போல நம்ம என்ன பண்ணணும், இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். சரி, அதுக்கு ரேஷனல் என்ன சார், ஏன் மாடிஃபை பண்ணணும், ஏன் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரேஷனல் சொல்றாங்க. ரேஷனல்னா தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் டீச்சர்ஸ், ரீசன். ஒரு விஷயத்தை மாத்தணும்னா அதுக்கு நம்ம கன்வின்சிங்கான ரீசன்ஸ் கொடுக்கணும்ல. வந்து ஒரு புத்தகத்துல நம்ம மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, அது எக்ஸிஸ்டிங் கோர்ஸ் புக் ஹேஸ் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ். எந்த ஒரு புத்தகமும் முழுமையான அறிவை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அல்ல. அப்ப என்ன பண்ணணும், அந்த புக்கை மாத்தலாம். இதுதான் சார் இம்பார்ட்டன்ட் புக், இது ஒரு பெரிய ஆத்தர் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த காலத்துல ஓகே. இப்ப இந்த காலத்துல அந்த காலத்துல இருந்த மாணவர்களுக்கு அது ஓகே, அந்த ட்ரெடிஷ்னலான கான்செப்ட்ஸ் மட்டும் சொல்லக்கூடிய புத்தகம். இந்த காலத்துல இருக்க மாணவருக்கு இந்த காலத்துல உள்ள சில கான்செப்ட்ஸையும் சேர்த்து என்ன ரைட்டர் கொடுத்திருக்காரோ அந்த புத்தகத்தை நம்ம என்ன பண்ணலாம், பரிந்துரை செய்யலாம். அல்ல இருக்கிற புக்கையே நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணி அடாப்ட் பண்ணலாம், மாற்றம் கொண்டு வரலாம். நம்பர் 2, அந்த ஸ்டூடெண்டுடைய நீட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு புத்தகத்தில் இருந்து மட்டும் மாணவனுக்கு அறிவு கிட்டுவது கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு புத்தகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா he becomes narrow minded. அதே பல புத்தகங்கள்ல இருந்து அவன் படித்து தெரியும் போது அவனுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில் டெவலப் ஆகும். அதனால அவனுடைய நீடுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ணணும், மெட்டீரியலையும் அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நம்பர் 3, இந்த அடாப்ட் பண்ணும்போது the creativity of the teacher is playing a very important role. அதே நேரத்துல we enhance spontaneity and flexibility on the part of the students. அதே நேரத்துல அடாப்ட் பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டீச்சிங் லேர்னிங் இடையில ஒரு கேப் இருந்துல்ல, அது வந்து பிரிட்ஜ் ஆகுது. அந்த கிளாஸ் ரூமுக்கும் அந்த ரியல் வேர்ல்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி நம்ம அந்த மெட்டீரியலையும் அடாப்ட் பண்ணியே ஆகணும். அப்படி சொல்லும் பொழுது டெக்னிக் ஆஃப் அடாப்டேஷன் எப்படி சார் அடாப்ட் பண்றது அப்படிங்கும் போது 2 பெரிய அறிஞர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு என்ன பேரு, மெக்டோ அண்ட் தி அதர் ஒன் இஸ் ஷா. அவங்க 1993 ஒரு சில டெக்னிக் சொன்னாங்க. அதே நேரத்துல கன்னிங்வர்த் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் இருந்தார். அவர் 1995 ஒரு மாடல் கொடுத்திருந்தார். வாட் இஸ் தட் மாடல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மெக்டோனா அண்ட் ஷா சொன்ன என்ன மெத்தட், அடாப்டேஷன் டெக்னிக். ஒரு மெட்டீரியல் நம்ம எப்படி அடாப்ட் பண்றது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் சொன்னாரு, ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியல் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல அப்படின்னா the first adapting technique is simplify it. அந்த புக்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. ரொம்ப டஃப்பா இருக்கு சார் அப்படின்னு மாணவர்கள் ஃபீல் பண்றாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி விட்டுருங்க. எப்படி பண்றது, அதுல இருக்க லாங்குவேஜ் சிம்பிளிஃபை பண்ணுங்க, அதுல இருக்க கண்டென்ட்டை சிம்பிளிஃபை பண்ணுங்க, அதுல இருக்கக்கூடிய டாஸ்கை ரொம்ப சிம்பிளா மாணவன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு, அந்த டாஸ்கை ஈஸியா அவன் செய்யற அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னான். எக்ஸிஸ்டிங் ஆன ஒர்க். அடுத்தது go for reordering அப்படின்னு சொன்னாங்க. உங்க கையில இருக்க புத்தகம் ரொம்ப ஓரளவுக்கு எஃபெக்டிவா இல்ல, ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்னா
reorder the concept. புரிஞ்சுக்க முடியலன்னா அதுல ஏதோ லாஜிக்ல ப்ராப்ளம் இருக்கு. So change the sequence of activity, change the units within the material so that there is a flow of pedagogical objective. இந்த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக் வந்து ஈஸியா, அதாவது ரொம்ப ஈஸியான மெத்தடு டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு போக போக அப்படியே ஹையர் அந்த என்ன பண்ணலாம், அந்த டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அடுத்தது ஆட் பண்ணுங்க. இப்போ ஒரு டெக்ஸ்ட் பத்தாக்குறையா இருக்குது, அதுல தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் புக்கை சப்ளிமெண்ட் பண்ணுங்க வித் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அடுத்தது எக்ஸ்டெண்டிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங். அப்ப ஏற்கனவே இருக்கிறது பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ப்ரொவைட் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் சேஞ்ச். இல்ல இதுல தேவையில்லாத கான்செப்ட்லாம் இருக்கு சார் அப்படின்னா, தேவையில்லாதது இரலவெண்டா இருக்கு, கொஞ்சம் ஒஃபென்சிவா இருக்கு, அவனை காயப்படுத்துற மாதிரி இருக்கு, அதெல்லாம் கத்திரிக்கோள் போட்டு வெட்டி தூக்கி போடுங்க. அதே நேரத்தில் ரொம்ப நீட்டமா இருக்கா, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிருங்க. இல்ல அது என்ன பண்ணுங்க, ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டா இருக்கிறத கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அப்ரிச் பண்ணுங்க. ரெடியூஸ் இட் குவாலிட்டேட்டிவ்லி அண்ட் குவான்டிடேட்டிவ்லி. சம்டைம் ஒத்தே வரல சார் அப்படின்னா என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிருங்க. எப்படி சார் ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னா, கொஞ்சம் அப்படி ரீப்ளேஸ் பண்ணல பண்ணிட்டீங்க, அப்படி ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரீரைட் இட் ஆர் ரீஸ்ட்ரக்சர் இட். இது எல்லாமே சொன்னது யாரு, மெக் டொனோ. தி அதர் ஒன் இஸ் ஷா. எந்த வருஷத்துல, 1993ல. these scholars are often quoted. அதனால இந்த ஆர்டரிங்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வாட் ஆர் த டேர்ம்ஸ் தட் ஆர் யூஸ்ட் பை தீஸ் ரைட்டர்ஸ். அதற்கு அடுத்தது we have Cunningsworth 1995ல. இவரும் என்ன சொல்லி இருக்கிறாரு, how to adapt a material அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, first consider learning style and need. நம்ம ஏற்கனவே அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு, மெயின் டாபிக் மட்டும் சொல்லிட்டு போவோம். நம்பர் 2, addressing classroom dynamics and personality. இந்த கிளாஸ் ரூம் உடைய டைனமிக்ஸை பார்த்துக்கோங்க. அங்க கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட் உடைய பர்சனாலிட்டி, அந்த டீச்சருடைய பர்சனாலிட்டி, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுங்க, அடாப்ட் பண்ணுங்க. தென் ஒர்க்கிங் வித்தின் சிலபஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் அவைலபிள் ரிசோர்ஸ். நமக்கு சிலபஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளார என்ன கன்ஸ்ட்ரெயின், என்ன முட்டுக்கட்டை இருக்குது, அதை வந்து அந்த ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்க. நமக்கு ஒரு கரிக்குலம் இருக்கு, அந்த கரிக்குலம்ல சிலபஸ் இருக்கு, நமக்கு இருக்கக்கூடிய பிசிக்கல் ரிசோர்ஸ் இருக்கு அல்லது ஐடியாலஜிக்கல் ரிசோர்ஸ். இதை எப்படி பயன்படுத்தி நமது சிலபஸ்க்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு பாருங்க. அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் லாங்குவேஜ் கண்டென்ட், சப்ஜெக்ட் மேட்டர் அண்ட் கல்ச்சரல் ரெலவென்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அடாப்டேஷனை பத்தி. சரி, இப்ப வாட் இஸ் த ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் இன் மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது டீச்சர் வந்து ரொம்ப முக்கியமான வேலை செய்யறாங்க. என்ன அப்படின்னா, டீச்சர் பிளே த ரோல் ஆஃப் செலக்டர்ஸ் அண்ட் எவாலுவேட்டர். இந்த மெட்டீரியலை செலக்ட் பண்றது அப்படிங்கிறது யாருடைய வேலை அப்படின்னா டீச்சருடைய வேலை. ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ல மேக்சிமம் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து இந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மெட்டீரியலை பயன்படுத்தலாமா இல்ல பயன்படுத்தின மெட்டீரியல் எவாலுவேஷனுக்கு உட்காந்து எவால்வ் பண்ணி நம்ம மாணவருக்கு இது உகந்ததா இல்லையா, இதை மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கும்போது அடுத்த ரோல் போயிருது, டீச்சர் அஸ் அடாப்டர். அண்ட் தென் இது ஒத்தே வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளே மெட்டீரியல் டிசைன் பண்ணுவோம். நமக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம தான், ஏன் அடுத்தவன் சொல்றதை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய நீடு தெரியும், ஒரு நீட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் ப்ரொடியூஸ் மெட்டீரியல், லெட்ஸ் பிரிண்ட் புக் ஃபார் அவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே டீச்சர்ஸ் புரிந்துதான். இதை பேஸ் பண்ணி ஒரு தியரி இருக்கு. அந்த தியரியை வந்து நான் உங்களுக்கு ஷேர் மட்டும் பண்றேன், ஏன்னா ஏற்கனவே இருக்கிற விஷயம் தான். ஸோ வித் தட் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் டைட்டில் இஸ் டிஸ்கஸ்ட். இன்னும் நடத்திக்கிட்டே போகலாம், பட் பேசிக்கான கான்செப்ட் தெரிந்தால் போதும். Okay, do you have any doubt here?